C1 equal to C2 equal to C3 equal to C4 equal to 10 மைக்ரோஃபாரட் மற்றும் C5 equal to 2.5 மைக்ரோஃபாரட் ஆகிய மின்தேக்குதிறன் கொண்ட 5 மின்தேக்கிகள் 50 வோல்ட் மின்கலத்துடன் படத்தில் காட்டியுள்ளது இணைக்கப்பட்டுள்ளன. இதில் தொகுதி மின்தேக்குதிறன் மற்றும் ஒவ்வொரு மின்தேக்கியில் உள்ள மின்னூட்டங்களின் மதிப்பு என்னவாக இருக்கும். இதில் என்ன உங்களுக்கு இந்த மின்தேக்கிகள் எல்லாமே C1, C2, C3, C4 எல்லாமே தொடரிணைப்பில் இருக்கு. அந்த தொடரிணைப்புல C5 பக்கணிப்பில் இருக்கு. 50 வோல்ட் என்னன்னா உங்களுக்கு எவ்வளவு மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. 2026 கேட்கப்பட்ட வினா. இந்த படத்தை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது 4 தொடரிணைப்பு இணைப்பு காட்டியிருக்கப்படல. C1, C2, C3, C4 எல்லாமே 10 மைக்ரோஃபாரட் மதிப்பிடுது. 4 தொடரிணைப்பு இணைக்கப்பட்டுள்ளன. அதுக்கப்புறம் அந்த தொகுப்பு 2.5 மைக்ரோஃபாரட் உள்ள ஒரு மின்தேக்கி C5 மின்தேக்கியோட தொடர் பக்கணிப்பு இணைக்கிறது. இதில் என்னன்னா அந்த இதோட தொகுப்பு என்னவா இருக்குன்னா 1/C1 + 1/C2 + 1/C3 + 1/C4 போது எல்லாமே 10ங்கிறதால உங்களுக்கு 1/CS = 4/10 வரும். CS = 10/4 வரும். 2.5 மைக்ரோஃபாரட் வரும். இதுதான் தொகுப்பையின் மின்தேக்குதிறன் தொடரிணைப்பில். இது பக்கணிப்பில் இருக்கா 2.5 2.5. அப்போ CP அதாவது CPங்கிறது 2 மின்தேக்கி பக்கம் வைக்கும்போது மின்தேக்குதிறன் C1 + C2 இது C1 C2 வச்சுக்கிறோம். ஓகேவா? அப்போ 2 என்ன வரும்? 2 கூட்டணும் 5 மைக்ரோஃபாரட் அதையும் கொடுத்துருவோம். இப்போ இந்த என்னன்னா Q1 Q2 Q3 Q4 முறையாக இருந்தால் C1 C2 C3 C4 சேரக்கூடிய மின்னூட்டங்களின் மதிப்பு தொடரிணைப்புகளுக்கு சமமாக இருக்கும். எல்லா சமமாக இருக்குங்க. Q1 = Q2 = Q3 = Q4 அந்த தொகுதி மின்தேக்குதிறன் 2.5 × 50. அப்போ ஒவ்வொன்றிலையும் என்னது 125 மைக்ரோகூலம் இருக்கும். அதாவது Q1 = Q2 = Q3 = Q4 = 125 மைக்ரோகூலம். அடுத்ததா Q5 என்னவா இருக்கும்? அது 2.5 தான். அப்போ 2.5 × 50 எவ்வளோ இருக்கும்? 120 மைக்ரோகூலம். ஏன்னா பொதுவில் பார்க்கும்போது Q = CV. அதனால நம்ம என்ன பண்ணியிருப்போம்? C மதிப்பையும் V மதிப்பையும் பெருகிருக்கும். அப்போ அனைத்துமே என்னது உங்களுக்கு 225 மைக்ரோகூலம் வருது. நன்றி.